இப்பொழுது இந்த மூன்றாவது அமர்வை சங்கைக்குரிய அம்பாங் பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவுடைய உஸ்தாத் மௌலவி அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் அவர்கள் திருக்குரான் ஷரீஃப் ஓதி தொடங்கி வைக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லவனாம் வான்மறை தந்தவனாம் நல்லவராம் நபிமணியை தந்தவனாம் ஈருலக அதிபதியாம் இறுதி நாள் நீதிபதியாம் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். நமது இருலோக இரட்சகர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர்கள், கிளையார்கள் மற்றும் அவர்கள் வழியொற்றி நடந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு வருகை புரிந்திருக்கும் ஆலிம் உலமாக்கள் மற்றும் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நபி வழியில் நேச பயணம் எனும் கருத்தரங்கு மீலாது நபி விழாவுக்கு வருக வருகவென்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீலாது நபி விழாவை முன்னிட்டு இமீம், MMYC, PJMIM, இம்காம், பர்துபுஹான், நூருல் அமீன் மற்றும் தென்னிந்திய பள்ளிவாசல் ஒத்துழைப்புடன் மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த நபி வழியில் நேச பயணம் என்ற இந்த கருத்தரங்கு மிகவும் வரவேற்கத்தக்கது. அந்த வரிசையில் பல நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில் தொகுத்துள்ளார்கள். காலையில் இருந்து முதல் அமர்வாக கருத்தரங்கம், அதனையொட்டி இரண்டாம் அமர்வாக பட்டிமன்றம், இப்பொழுது அஸ்ருக்கு பிறகு மூன்றாவது அமர்வாக சொற்பொழிவு நிகழவிருக்கின்றது. இந்த சொற்பொழிவு நிகழ்வில் முதலாக மேலைப்பாளையம் உஸ்மானியா அரபு கல்லூரியின் முதல்வர் அவர்கள் மதிப்புக்குரிய SS ஹைதர் அலி மிஸ்பாய் ஹஜ்ரத் அவர்கள் இன்று சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள். சொற்பொழிவின் தலைப்பு சத்திய சஹாபாக்கள். சரி, நேரம் தாழ்த்தாமல் இப்பொழுது நாம் அவரை அழைப்போம்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم لا عيش إلا عيش الآخرة واغفر للأنصار والمهاجرة. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் மிகச்சிறப்பான நல்லதொரு மகாநாட்டை இந்த அருமையான இடத்தில் எங்களது அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எஸ்.எஸ். ஹதரத் கிப்லா அவர்கள் இந்த பகுதியில் மிகச்சிறப்பான பிரகாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து இங்கே வருகிற போதெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் கவலைப்பட்டோம். தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த கல்விமான்கள், மதரசாக்களினுடைய தகுதிமிக்க ஆசிரியர்கள் குறைந்து கொண்டிருப்பதில் ஏற்பட்ட அந்த கவலை, ஹஜ்ரத் அவர்களுடைய தமிழகத்தின் இழப்பிற்கு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மன வருத்தம் இருந்தாலும் இங்கே நாங்கள் பார்க்கிற போது மிக அற்புதமான பிரகாசத்தை, மிகச்சிறந்த சமூக மாற்றத்தை அவர்களின் வருகையால் வல்ல ரஹ்மான் இந்த பகுதியில் அமைத்து தந்திருக்கிறான் என்பதை நினைத்தால் சந்தோஷப்படுகிறோம். அவர்களின் இந்த மகத்தான கல்வி பயணமும் சேவை பயணமும் நீண்ட நெடும் காலம் தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனால் அவர்களுடைய குடும்பத்திற்கு எல்லா வகையான நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் தொடர்ந்து நசீபாக்கி கொண்டிருப்பானாக. அருமையானவர்களே, சஹாபிகள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஹைருல் குரூன் என்று
ஹைருல் பஷர் அவர்களால் சொல்லப்பட்டவர்கள், மிகச்சிறந்த காலத்தினுடைய கண்மணிகள் சஹாபிகள். என் சஹாபிகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களின் தகுதியை, இறை தொடர்பை உயர்த்தி காட்டினார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என் சஹாபிகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் அந்த செய்தி அவர்களின் மகத்தான இறை தொடர்பை மேன்மைப்படுத்தி இந்த சமூகத்தை ஞாபகப்படுத்தி தருவார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த நன்மணிகள், வரலாற்றின் வைர வரிகளை தங்களுக்கு பொதித்தவர்கள். அவர்கள் பாதம் பட்ட இடங்களெல்லாம் பாக்கியமானது, அவர்களின் பார்வைப்பட்ட இடங்களெல்லாம் பசுமையானது. அவர்களின் வார்த்தைகள் எங்கே சென்று சேர்ந்ததோ அங்கெல்லாம் ஹிதாயத்தின் வெளிச்சம் அது சுடர்விட ஆரம்பித்தது. அவர்கள் இருந்த இடங்களும், புறப்பட்ட இடங்களும், பயணமான இடங்களும், அவர்கள் ஆற்றிய பணி செய்த இடங்களெல்லாம் உலகத்தின் ஈமானின் சுடர்களாக இன்றைக்கும் அல்லாஹ் நிலைக்கச் செய்தான். இந்திய மண்ணிலும் தமிழகத்தின் மண்ணிலும் சஹாபிகளின் வருகைதான் நீண்ட நெடும் காலத்தின் ஈமானின் பயிர்களுக்கு விதை விதித்து கொண்டது. அன்பர்களே, அல்லாஹுவின் ரசூல் அந்த பெருமக்கள் எப்படி மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்று போதனைகளில் மாத்திரம் அவர்கள் சொல்லி நிறுத்தவில்லை. தன் தோழர்களை உலக வரலாற்றில் அவர்கள் மதித்ததை போல் யாரும் மதித்திருக்க முடியாது என்று சொல்கிற அளவிற்கு எத்தனை பெரிய தலைவர்களும் தங்களுடைய சீடர்களை சீடர்களாகவே வைத்து பார்த்த காலத்தில் தன் தோழர்களை மிகப்பெரிய இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள், நமக்கு பாடம் படித்து தருவதற்காக. தன் தோழர்களை மிகப்பெரிய இடத்தில் நிறுத்துவார்கள், நாம் புரிந்து கொள்வதற்காக. அவர்களோடு அவர்களின் இதயங்களில் அன்புகளை, மகத்துவத்தை, மகிழ்ச்சியை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருப்பார்கள். கியாமத்து உள்ள வரையிலும் இந்த சமூகம் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என் அன்னலாரின் கரம் என்னை பிடித்துக் கொண்டது, அன்னலாரின் கரம் என்னை பிடித்துக் கொண்டது, என்னை தனக்கு நெருக்கமாக்கி கொண்டு சொன்னார்கள், யா முஆத் வல்லாஹி இன்னீ லஉஹிப்புகா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், திட்டமாகவே நான் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர். எத்தனை பெரிய அந்த தொடர்பை தன் தோழர்களின் இதயத்தில் பசுமையாக்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதில் அத்தனை ஆனந்தம். அல்லாஹுவின் ரசூல் அன்னல்யம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபிகளின் அத்தனை பேர்களின் விருப்பம், அன்னலார் நம்முடைய நெருக்கமாக இருப்பார்களா? அன்னலாருக்கு நாம் எத்தனை நெருக்கம் பெற்றிருக்கிறோம். தன் தாயோடு இருக்கும் நெருக்கத்தை தாண்டியும், தன் தகப்பனாரோடு இருக்கிற நெருக்கத்தை எல்லாம் விட, தன் மனைவியர்களோடு இருக்கும் நெருக்கத்தை எல்லாம் விட அவர்களின் இதயத்தில் இருந்த ஒரு கவலை, நபி அவர்களோடு நம்முடைய தொடர்பு என்ன, நெருக்கம் என்ன? எல்லோரும் நினைப்பதுண்டு, நாம் அல்லாஹ்வின் ரசூலின் நெருக்கம் பெற்றுவிட்டோம். அப்படி நினைக்கும் அளவில் எல்லோரோடும் நெருங்கிக் கொள்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தை சொல்வார்கள், ஒரு யுத்த களத்திற்கு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் தளபதியாக்கி அனுப்பி வைத்தார்கள். யுத்தத்தினுடைய மகத்தான வெற்றியோடு திரும்ப வருவார். சித்தீக்குல் அக்பர் இருக்க, உமரை ஃபாரூக் இருக்க ரலியல்லாஹு அன்ஹுமா அம்ர் இப்னு ஆஸை தலைவராக நியமித்ததால் அவர்களின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு பெரும் நிலை, நமக்கு நபியிடத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வின் ரசூலின் இதயத்தில் நாம் பதிய வைக்கப்பட்டிருக்கிறோம். நபி அவர்களால் அல்லாஹ் நம்மை நெருக்கமாக்கி தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அவர்கள் மனதில் எண்ணியவர்கள் அதை வெளிரங்கமாக ஆக்க பிரியப்பட்டு சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு வந்து அன்னலாரின் அருகாமையில் இருந்து கேட்கிறார்கள், மன் அஹப்புன் நாஸி இலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூல் தங்கள் அவர்களே, மனிதர்களிலெல்லாம் தங்களுக்கு விருப்பமானவர்கள் யார்? கேள்வியின் நோக்கம், நமக்கு இந்த பதவி கிடைக்க போகிறது, முதல் இடத்தில் நம்மை பதிவு செய்வார்கள் என்ற ஒரு எண்ணம். மன் அஹப்புன் நாஸி இலைக்க யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலெல்லாம் தாங்களுக்கு பிரியமானவர்கள் யார் என்று கேட்டாங்க. கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலதாமதம் இல்லாமல் உடனே பதில் சொன்னாங்க, ஆயிஷான்னாங்க. எனக்கு எல்லாரிலையும் பிரியமானது என் மனைவி ஆயிஷா தான்னாங்க. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறாங்க, அந்த இடத்த நம்ம பிடிக்க முடியாதுன்னு நான் விட்டுட்டேன்.
அந்த இடத்தை நம்ம பிடிக்க முடியாது. அதுக்கு தகுதியானவர்கள் அவர்கள்தான். அடுத்த கட்டத்திற்கு வருவோம். நாயகமே, ஆண்களில் தங்களுக்கு பிரியமானவர்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு பின்னால் தாங்களுக்கு பிரியமானவர்கள் யார் என்று கேட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்போதும் சொன்னார்கள் அபூஹா. அங்கதான் லமீர் மீண்டுச்சு, அங்கதான் மீட்டிக் கொண்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவின் தகப்பனார் அபூபக்கர் என்றார்கள். அப்போதும் நான் யோசித்தேன், சித்தீக்குல் அக்பரினுடைய தரத்தையும் தகுதியையும் இடத்தையும் நாம் பிடிக்க இயலாது. அடுத்து யார் என்று கேட்டேன். உமரே ஃபாரூக் என்றார்கள். அடுத்து யார் என்று கேட்டேன். பட்டியல் நீண்டது. நான் முடிவு செய்தேன், இனிமே கேட்டா நம்ம பேரதான் சொல்லுவாங்க, மௌனமா இருந்துருவோம் முடிவுக்கு வந்துட்டேன். இனிமேல் கேட்டால் என் பெயரை சொல்வார்கள். ஏன்? நான் பயந்தேன் என்னை கடைசியில் ஆக்கி விடுவார்களோ. ஆனால் அப்படி இருக்க மாட்டார்கள். பழகுகிற போது, பேசுகிற போது, நெருங்குகிற போது, முதன்மைப்படுத்துகிற போது ஒவ்வொருவர்களும் தாங்கள் ரசூலின் முதலிடத்தில் இருப்பதாக நாங்கள் விளங்குவோம் என்றார்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளின் உணர்வுகளும் கவலைகளும் அன்னலாரோடு நமது தகரம், அன்னலாரோடு நமது தகுதியும் தரமும் எங்கே நம்மை வைத்திருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு அவர்களை கைகளால் பிடித்து கொண்டு சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். அவங்க சாதாரணமாக சொன்னால் போதும். அவர்களின் வார்த்தைகளில் அர்த்தம் இருந்தது, ஆழம் இருந்தது, சத்தியம் இருந்தது. இருந்தும் வல்லாஹி இன்னி லஉஹிப்புக, 3 வகையான அழுத்தம் போடுவார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு திட்டமாக, நிச்சயமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்ற அழுத்தத்தை சொல்லிவிட்டு முஆதவர்கள் மனநிறைவு கண்டு நிற்கும் போது சொன்னார்கள், என் அன்பு சகோதரரே முஆதே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நான் சில நலவுகளை செய்ய பிரியப்படுகிறேன். தாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிகா வ ஷுக்ரிகா வ ஹுஸ்னி இபாதத்திக். ரஹ்மானே, உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க மறந்து விடாதீர்கள் என்று நபி அவர்கள் எனக்கு ஒரு வசியத்து செய்தார்கள். என் வாழ்க்கையை அந்த வசியத்து தீர்மானித்தது என்றார்கள். என் வாழ்க்கையை தீர்மானித்தது. ஹயாத் வரையிலும் நான் அந்த பிரார்த்தனையை விட்டதில்லை. அல்லாஹ் எனக்கு பன்மடங்கான பாக்கியங்களை வழங்கினான். அவனை காலமெல்லாம் நினைவு கூறுகிற நசீபை வழங்கினான். சஹாபிகள் ஏதாவது ஒரு நன்மையை, ஏதாவது ஒரு வாய்ப்பை, ஒரு வணக்கத்தை, ஒரு இபாதத்தை ரசூலிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில் பேரின்பம் கண்டு கொண்டிருந்த போது அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்களை அழைத்து கொடுக்கிறார்கள். இங்கே நான் சொல்ல வரும் செய்தி மிகச்சரியாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி சஹாபிகளையும் அவர்களுடைய இதயத்தில் தங்களது அன்பை பதிவு செய்கிறார்கள். அவர்களோடு தான் இருக்கிற தொடர்பை சமூக நினைவில் கொண்டு வைக்கிறார்கள். பத்ர் யுத்தம் நடந்து முடிந்தது. கைதிகள் விஷயமாக ஆலோசனை செய்யப்பட்டது. என்ன செய்ய வேண்டும்? விடுவிக்க வேண்டுமா? அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா? அல்லது ஃபைன் முறையிலே விடுவிப்போமா? அல்லது தண்டனை வழங்குவோமா? ஒரு நீண்டதொரு ஆலோசனை. பல்வேறு அபிப்பிராயங்கள் சஹாபிகள் பரிமாறிக்கொள்வார்கள். நபி அவர்களுடைய பெரிய சிபத்து சஹாபாக்குடைய மஷோராவை கேட்பாங்க. அதில் உடன்பாடான கருத்தும் மாற்றமான கருத்தும் வந்தாலும் அவர்களை பாராட்டுவதற்கு தவறுவதில்லை. காரணம், அவர்கள் இதயத்தில் எங்கும் மனசில் கனம் வந்து விடக்கூடாது, வருத்தம் ஏற்பட்டு விடக்கூடாது. அவர்களின் உள்ளங்களை திருப்திப்படுத்த வேண்டும். மஷ்வரா கொடுத்தவர்களை மேம்படுத்தி பேசியே பழகினார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்வேன், அல்லாமா இப்னு இஸ்ஹாக்கின் வரலாற்றுக்குள்ளே நுழைந்து பாருங்கள், சஹாபிகளினுடைய சீரத்துக்குள்ளே நுழைந்து பாருங்கள். எங்கும் ஒரு பொழுதில், ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு சஹாபியின் உள்ளத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சிறிதளவும் வருத்தப்படும்படி நடந்ததில்லை. எத்தனை காயப்படுத்தி விட்டோம் சஹாபிகளை. சஹாபிகளின் விஷயத்தில் எவ்வளவு பேசிவிட்டோம். சஹாபிகளை எவ்வளவு புண்படுத்தி விட்டோம். சஹாபிகளை எவ்வளவு அலட்சியப்படுத்தி விட்டோம். சஹாபிகளை எவ்வளவு லேசாக உம்மத்தினுடைய மனதில் கொண்டு போட்டு விட்டோம். வளர்ந்து வருகிற இளைய சமூகத்தின் இதயத்தில் சஹாபிகளின் கண்ணியத்தை எத்தனை குறைவாக ஆக்கிவிட்டோம். அல்லாஹ்வின் தர்பாரில் அப்படிப்பட்டவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். அல்லாஹ் அதையெல்லாம் மன்னித்து அருள்வாளிப்பானாக. கொஞ்சம் சத்தமா ஆமீன் சொல்லுங்களேன். அருமையானவர்களே, மஷ்வரா கொடுக்கிறார்கள் சஹாபிகள். பத்ர் கைதி சம்பந்தமாக
சித்திக்குல் அக்பர் அவர்கள் சொன்னார்கள், மன்னிப்போம் நாயகமே. யார் அவர்கள்? நம்முடைய குறைஷிகள், நம்முடைய குறைஷிகள். நாம் மன்னிப்போம், ஒன்றும் நடவடிக்கை வேண்டாம். உமரை ஃபாரூக் சொல்வார்கள், நாயகமே, கயவர்கள், தீயவர்கள், சத்தியத்தை எதிர்த்தவர்கள், ஊரை விட்டும் வெளியாக்கியவர்கள் மாத்திரமல்ல, இவர்களை விட்டால் இன்னும் ஈமானின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு நாம் நடவடிக்கை எடுத்தே தீரணும். சாதாரண நடவடிக்கைலாம் இல்லை, தூக்கிலிட வேண்டும் என்றார்கள். 2 பேருடைய கருத்து, அல்லாஹ்வுடைய ரசூல் ரெண்டும் மாற்றமான கருத்துகள். அவர்கள் மன்னித்தாக வேண்டும் என்கிறார்கள், இவர்கள் தண்டனை பலமாக கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பெருமக்களையும் எவ்வளவு தூரம் மனசை மேன்மைப்படுத்தி மகிழ்விக்கிறார்கள். அபூபக்கரே, நபி கூப்பிடு, யா அபூபக்கர், மஸலுக்க மஸலு இப்ராஹிம், உங்களுக்கு உதாரணம் நீங்கள் எங்கள் அருமையான இப்ராஹிம் நபியை போல் இருக்கிறீர்கள். எங்கே உயர்த்துவார்கள்? நீங்கள் இப்ராஹிம் நபிக்கு ஓமானவர்கள். ومن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. ரஹ்மானை யாரெல்லாம் என்னை பின்தொடர்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். மாறு செய்கிறவர்களை நீ மன்னிக்கிறவனாக இருக்கிறாய், இரக்கம் காட்டுகிறவனாக இருக்கிறாய், நீ உன்னுடைய மன்னிப்பும் இரக்கமும் விசாலமானது என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள் என்று ஹஸரத் இப்ராஹிம் சொன்னார்களே, அதுபோல் கருத்து சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் என் உம்மத்தில் இப்ராஹிம் நபிக்கு ஓமானமாகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து தொடர்கிறார்கள், ஓ மஸலுக்க மஸலு ஈசா, நீங்கள் இப்ராஹிம் நபியை போல மாத்திரமாயிருக்கிறீர்கள், என் அன்பு சகோதரர் ஈசா நபியை போலவும் இருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரர் ஈசா நபி அவர்கள் சொன்னார்களே, இது قال فإن تعذبهم فإنهم عبادك وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم. அல்லாஹ்வே, அவர்களுக்கு நீ தண்டனை கொடுத்து வேதனை கொடுத்தால் அவர்கள் உன் அடியார்கள் தான், நீ எதுவும் செய்யலாம். நீ தண்டித்தாலும் உன்னுடைய பொறுப்பு, நீ மன்னித்தாலும் உன் பொறுப்பு, உன் அடியார்கள் அவர்கள். நீ வேதனை கொடுப்பாய் என்று சொன்னால் சட்டத்தை மீறுகிறவர்களை, ஷரியத்தை மீறியவர்களை, எனக்கு மாற்றமானவர்களுக்கு நீ தண்டனை கொடுத்தாலும் நீ அவர்களின் எஜமான். உன் விஷயத்தில் நாங்கள் என்ன சொல்வது? நீ மன்னித்தால் நீ மிகப்பெரிய மகத்துவமிக்கவன், உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது என்று ஈசா நபி சொன்னார்களே, அதற்கு நீங்கள் ஓமானமானவர்கள் என்று ஹஸரத் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் சித்திக்குல் அக்பர் அவர்களை இப்ராஹிம் நபியோடு ஒப்பிட்டு, ஈசா நபியோடு ஒப்பிட்டு அவர்கள் மஷோராவை ஏற்றுக்கொண்டாங்க. உமரை ஃபாரூக் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய இடத்தை கொடுத்துருக்கிறாங்களே, நம்ம எங்கே கொண்டு விட போகிறாங்கன்னு தெரியலையே. யா உமர், அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிடுறாங்க, உமர் அவர்களே, மஸலுக்க மஸலு நூஹ், உங்களுக்கு உதாரணம் நூஹ் நபியின் உதாரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போல நீங்கள் இருக்கிறீர்கள். ரப்பி லா ததர் அலல் அர்த் மினல் காஃபிரீன